வந்து ஒரு முறை பூமிக்குள்ள போய் ஒரு முறை வெளியில வந்து இப்படி உணவை திண்டு வெளியில போடுறது, இங்க தின்னு கீழே போய் கழிவா போடுறது, இப்படி 40,000 முறை செய்யுங்கிறான் ஒரு மண்புழு. நல்லா கவனிச்சுக்கணும். இந்த மண்புழு உழவனின் நண்பன். ஆனால் இந்த மண்புழுக்களை இந்த ரசாயன உரங்கள் கொன்று விடுகிறது. பூமிக்குள்ள போய் போய் வரும்போது பூமிக்குள்ள சிறு சிறு ஓட்டைகளை போட்டு பூமிக்குள்ளே காற்றோட்டத்தை கொண்டு வருதுங்கிறான். எலி வந்து நிலத்துல வலையை தொடக்க ஒரு ஓட்டையை போட்டு அதுக்கு குடியிருக்கிறதுக்கு ஒரு வலையை தோண்டுது. அந்த வலையின் வழியாக பூமி காற்றோட்டம் பெறுகிறது என்றான். இதெல்லாம் இருந்தாதான் ஒரு நல்ல நிலம். நம்ம முன்னோர்கள் மாட்டை நிலத்துல மேய விட்டாங்க. மாடு எந்த இடத்துல போய் படுக்குதோ அந்த இடத்துல கிணற தோண்டினா, ஏன் ஈரப்பதம் எங்க இருக்க பூமிக்கெல்லாம் அங்கதான் போய் படுக்கும். நல்லா கவனிச்சுக்கணும். ராத்திரியில கோழியை கொண்டு வச்சுட்டு படுத்துக்கணும் தான் நம்ம முன்னோர்கள். காலையில எந்திரிச்சு வரட்டு எந்த நிலத்துல தோண்டுதோ அந்த நிலம் ஆரோக்கியமான நிலம். ஏன்னா அங்க எங்க பூச்சி